ஸோ ஸ்கூலுக்கு சின்ன சின்ன ஸ்கூலுக்கு பெரிய இதெல்லாம் இருக்காது. சின்ன ஸ்கூலும்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூலுக்கு குழந்தைகள் அனுப்புவா. பொன் குழந்தைகளே அனுப்புவா. அவ்வளவு நிறைய பேர் படிக்க வைக்கல. எங்க காலகட்டத்துல நாங்க கொஞ்சம் ரேர் தான் எங்க வீடு. ஒரு எஸ்எஸ்எல்சி வரையிலும் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாம் பிஏ எம்ஏ எல்லாம் பண்ணிட்டு தான் அவ தே எஸ்டாப்ளிஷ் தெம்செல்ஸ். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு கஷ்டமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஒரு ஆணும் 3 பெண்ணும். ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதனால என்ன படிக்கணுமோ வேலை செய்யணுமோ அதுக்கு ஒரு தடங்களும் கிடையாது. இப்போ அந்த சூழ்நிலை கொஞ்சம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, அப்புறம் வேலைக்கும் போகிறாங்க. அந்த வழியில் அது ரொம்பவே முன்னுக்கு வந்திருக்கும். எங்கள் காலத்தில் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ். இப்போ எனக்கு ஜேர்னலிசம் படிக்கணும்னு ரொம்ப இஷ்டம். லிட்ரேச்சருக்கு ஸ்கோப் இருந்தது, ஆனால் லிட்ரேச்சரில் அவ்வளோ ஹை மார்க்ஸ் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ப்ரைஸஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன், ஆனாலும் அந்த சாய்ஸ் இன்றைக்கி இருக்கிற சாய்ஸ் இல்லை. இப்போ எதேதோ எடுத்துக்கிறாங்க. எனக்கு டெக்ஸ்டைல் டிசைனிங் படிக்கணும்னு இஷ்டம், காரஸ்பாண்டன்ஸ், இது ஜேர்னலிசம், நல்ல ஜேர்னலிசம் ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தது. அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. இப்போது என்னென்னா சப்ஜெக்ட்ஸ், ஆர்ட் யூ கேன் கம்பைன் வித் மேத்ஸ், அப்புறம் சயின்ஸ் யூ கேன் கம்பைன் வித் சைக்காலஜி, எதோ சாய்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அது ஒரு வெரி குட் ஹேப்பனிங் ஃபார் கேர்ள்ஸ் சில்ட்ரன். 60s 70s சொல்கிறேன். ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்லாம் இருந்தது. இருந்தாலும் அவங்க இஷ்டப்படி படிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காலேஜ் மாத்திரம் அனுப்புவாங்க. எங்கள் வீடு ப்ரொக்ரெசிவ் ஃபேமிலினால பேரண்ட்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணார். எஸ்பெஷலி எங்கள் ஃபாதருக்கு நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம். அதனால தான் என்னால் இவ்வளோ தூரம் படிக்க முடிஞ்சது. இப்போ பெண்கள் கல்வி ஆண்களுக்கு சமமான நிலையில் இப்பொழுது இருக்கிறது. உயர் படிப்பிலே சேர்ப்பது என்றால் அந்த காலத்திலே கொஞ்சம் தயங்குவார்கள். காரணம் என்ன என்றால், உங்களை படிக்க வச்சுட்டாக்க அதுக்கு அடுத்து அதே லெவலில் அல்லது மேலே இருக்கிற ஒரு ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே ஈவன் உயரம் என்றால் கூட பெண்களுக்கு இணை இல்லை. ஆண் ஒரு 1/2 இன்ச்சாவது உயரம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது அனைவருடைய கண்ணோட்டமாக இருந்தது. ஈவன் கல்யாணத்தில் கூட இருவரும் சமமான உயரமாக இருந்தால் அவர்கள் கேட்பார்கள், இல்லை 2 பேரில் பொண்ணு கொஞ்சம் உயரமோ, அடடா அப்படி இருக்கக்கூடாது, உடனே ஆண் காலில் கொஞ்சம் ஷூஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் உயர்த்தி காமிக்கலாமா என்று கூட நினைப்பார். ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கிறது. அடுத்து அந்த ஃபிகர் முன்னெல்லாம் பார்த்தாக்க ஒரு ஆணழகன் மாதிரி, அந்த காலத்து ஜெமினி கணேசன், அந்த காலத்து சிவாஜி கணேசன், அந்த மாதிரி வேணும்பாங்க. இப்பொழுது வரும் கதாநாயகர்களுக்கு ஏற்றவாறு மணமகன்கள் அமைகிறார்கள், அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு புதிய சமுதாய மாற்றம் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்பா அவ்வளோ படிக்கலை சார், 5வது படித்தா போதும், நீங்கள் என்ன படித்து கிழிக்க போகிறீங்க, பையன் படித்தா போதும், அவன் தான் நல்லா இருக்கணும், அவன் தான் எங்களுக்கு பின்னாடி தாங்குவான், அவன் தான் சம்பாரித்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்போ பசங்க படிக்குதோ இல்லையோ, பொம்பளை பசங்க நல்லா படிக்குது சார். அதுங்க படித்தா எங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு இப்போ சொல்கிறாங்க சார். பசங்களை விட இப்போ பொம்பளை பசங்களுக்கு தான் முதல் உரிமை சார். இப்போ குழந்தைகளுக்கா வித்தியாசம் இருக்காது. அதை கூட இருக்கிறவா இது பண்ணுவாள். ஏதாவது பண்ணால் அது பாரு, அவன் ஆம்பளை, அவன் பண்ணலாம், நீ தொடக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்குறதுன்னா அவங்ககிட்ட கொடு, ஆம்பளை பையன் அவங்ககிட்ட கொடுத்து. இப்போ ஐ ஷுட் சே நான் ஆப்போசிட். பட் பெண்கள்லாம் நாங்கள் எல்லோரும் பண்ணிட்டு வந்திருக்கோம்.
இன்னமும் ஆண் குழந்தை தான் எப்போதும் கர்ப்பிணியாக இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. நான் சில சமயத்துக்கு அந்த வீட்டில் ஆண் குழந்தைங்க 2 இருக்குன்னா அப்போ பெண் குழந்தை அடுத்த கர்ப்பத்தில் வருமா என்னன்ட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ஆண் குழந்தைக்கு உள்ள முக்கியத்துவம் அது இன்னமும் கண்டினியூ ஆகுது, குறையுது, ஆனாலும் இருக்குது. ஆம்பளை பிள்ளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்தில். பார்க்க போனால் குழந்தை பிறந்ததுன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முதல் கேட்பாங்க. கலர் ஆஃப்கோர்ஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட். சிகப்பாக இருக்கா குழந்தை, பொன் குழந்தையா இருந்தால் சிகப்பாக இருக்கான்னு கேட்பாங்க. ஆண் குழந்தை அவங்க என்ன நினைப்பாங்க, அதுதான் அவங்க வெல்த்துன்னு நினைப்பாங்க. பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே இல்லை. இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, முன்ன மாதிரி இல்லை. இப்போது 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு, ஈக்குவல் டியூட்டிஸ் கொடுக்குறாங்க. சில பேர் எமான்சிபேட்டட் பீப்புள், இப்போ நம்மலாம் பாய் சைல்டுக்கு மாத்திரம் நம்ம எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீடம், சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேர் அவங்களுக்கு. இப்போ முன்ன பிள்ளைக்கு தான் எல்லாம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நகை கொடுத்துட்டா அதோட சரி. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. எவ்வளோ இப்போ ஆம்பளை புள்ள வேல்யூபிள், அவ்வளவே தான் பொண்ணும் வேல்யூபிள். அந்த காலங்களில் பையன் வேணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பையன்தான் தன்னை பார்த்துக்க போகிறாங்கிற எண்ணம் இருந்தது. 4 பொண்கள் பிறந்தா கூட 5ஆவது ஒரு பையன் வேணுங்கிற எண்ணம் இருந்தது. இப்போ காலம் மாறியாச்சு. நிறைய வீடுகளில் பெண் குழந்தைகள் தான் அம்மா அப்பாவுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்காங்க. அதாவது நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாகுபாடு வீட்டில் அவ்வளவாக இல்லை என்று சொன்னாலும் சமுதாயத்திலே இருந்தது. அதாவது எங்கள் வீட்டிலேயே பார்த்தோமானால், நான் படித்து என்ன மார்க் வாங்குகிறேன், என் பக்கத்து வீட்டில் என் வகுப்பு தோழன் அவன் என்ன மதிப்பெண் வாங்குகிறான் என்பதை அவர்கள் அக்கா கண்காணிப்பார்கள். அவர் சொல்வார், அந்த பொண்ணு வாங்கியிருக்கா, நீ என்னடா வாங்கலை என்று அவர் சொல்லுவார். ஆனால் இதே நிலைமை இப்பொழுது நன்றாக வளர்ந்து பெண்கள் நன்றாக படிக்கிறார்கள். என் தாத்தா சொல்வார், பெண்கள்லாம் படிச்சுட்டு போயிடுறாங்கம்மா, இந்த ஆண்கள் தான் படிக்கவே மாட்டேங்கிறாங்க என்று அந்த காலத்தில் இருந்து புலம்பிக் கொண்டிருப்பார். ஆகவே இப்பொழுது சம வாய்ப்பு கிடைக்கிறது. இருந்தாலும் குழந்தை என்று வரும்பொழுது அது ஒரு பெண் குழந்தை என்றால் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். அல்லது ஆண் குழந்தையே இருந்தாக்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்குமே என்ற ஒரு நிலைமை உள்ளது. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், தற்பொழுது பெண் குழந்தைகளை கொண்டாடும் ஒரு நிலைமை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகள் என்றாலும் அவர்களை நன்றாக படிக்க வைக்கிறார்கள், அரவணைக்கிறார்கள். முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. 2 குழந்தைங்க பிறந்துட்டாக்க பின்னாடி 3ஆவது 4ஆவது 5ஆவது இப்படியே போகும் லைனு. இப்போ 2ம் பெண் குழந்தை என்றால் உடனடியாக கருத்தடை செய்து கொண்டு அந்த 2 குழந்தைகளையும் நன்றாக வளர்க்கிறார்கள். இது ஒரு புதிய சமுதாய மாற்றம் என்று நான் நினைக்கிறேன். பையனுக்கு தான் முதல் உரிமை. அந்த பொம்பளை பசங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். அதுங்க இருந்தால் என்ன, செத்தா என்ன, அதுங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதுங்களுக்கு ஆம்பளை பையனுக்கு தான் எல்லாமே. அந்த சாப்பாடு போடுறது கூட எங்களுக்கெல்லாம் கூழ், அந்த பையனுக்கு மட்டும் சாப்பாடு. அப்படி தான் சார் பண்ணுவாங்க. இப்போ பொம்பளை பசங்க நல்லா இருக்குது, ஆம்பளை பசங்க எங்கே இது பண்ணுதுங்க, எல்லாம் சரிசமமாக தான் சார் பார்க்குறாங்க. ஆம்பளை பசங்க பசங்க பொம்பளை பசங்க நல்லா படிச்சிடுதுங்க. அதால் அதுங்களுக்கும் இப்போ நல்ல உரிமை கொடுக்குறாங்க சார். ஆம்பளை பசங்க உரிமை பொம்பளை பசங்களுக்கும் இருக்குது சார். இப்போ அனுபவம் இருந்திருக்கு அஃப்கோர்ஸ். பட்டு அதான் சொல்கிறேன், இந்த அம்மாவுக்கு தான் பார்த்த பையனாக இருக்கணும், தனக்கு தெரிஞ்சவளாக இருக்கணும், அந்த தன்னோட அதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். லவ் மேரேஜ்லாம் இருந்தது, பட் இட் வாஸ் டிஃபிகல்ட். அப்போ அந்த பொண்களுக்கெல்லாம் நான் மேலே படிக்கணும்னு சொல்கிறதுக்கு கூட தெரியாது. சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஒரு 15-16 வயசுல எல்லாம் கூட முட்டு தே நெவர் தாட் ஆஃப் நம்ம ஃபைட் பண்ணணும்னு தோணலை. படித்தாச்சு, இனிமேல் கல்யாணம், அப்புறம் எந்த ஊரில் போடுறாலோ அங்கே போகணும், வீட்டில் நல்ல பேர் வாங்கணும். ஒரு ரேர் இன்ஸ்டன்சஸ் இருந்தது. அப்போது சில வீடுகளில் அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் இருந்தது. அதனால் தே என்கரேஜ் தட். பொதுவாக கொஞ்சம் குறைச்சல் தான்.
அந்த ஏஜ் வரைச்சே அவளுக்கு எஜுகேஷனே டிஸ்கண்டினியூ பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவான். இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியல. ஏன்னா the girls themselves want to achieve something and then get married. என் திருமணமே காதல் திருமணம் தான். வந்து நான் என் மாப்பிள்ளையும் வந்து ஹைகோர்ட்டில் அவரும் வக்கீலாக இருந்தார். நாங்கள் மீட் பண்ணோம். காதல் திருமணம் அப்போ ஜாதி கீதி பார்ப்பாங்க ஜாஸ்தி. என்னை கேட்டால் அந்த காலத்தில் ஃப்ரீடமே கிடையாது. நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி எங்களுது. அண்ட் மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் மேரேஜஸ் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணுவாங்க, ஜாதகம் ஸ்டடி பண்ணுவாங்க. லவ் மேரேஜை நீங்கள் லவ் மேரேஜ் பற்றி பேசினா ருக்மணி அருண்டேல் எவ்வளோ நாளுக்கு முன்ன பிறந்தவங்க, 100 இயர்ஸுக்கு முன்ன பிறந்திருக்காங்க. அவங்க வந்து ஷி மேரிட் சம்படி 30 years her senior, an Englishman, ஜார்ஜ் அருண்டேல். அந்த டைமில் சொசைட்டி வாஸ் ராக்ட். யாருக்குமே நம்ப முடியல, ஒரு பிராமன் கேர்ள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இருந்து இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு. அது தட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ லவ் மேரேஜ். மஸ்ட் பி இன் த 30s. அதை பார்த்துங்க. அண்ட் ஷி பேவ் த வே. அதுக்கப்புறம் அவங்க நீஸ் கூட ஃப்ரெஞ்ச்மேனை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. மிச்ச பேரெல்லாம் தியோசாபிக்கல் சொசைட்டியில் 3-4 மேரேஜஸ் அப்படி ஆச்சு. ஆனால் இந்த காலத்தில் அரேஞ்ச் மேரேஜான்ட்டு ஆச்சரியப்படுறாங்க எல்லாம். ஏன்னா இட்ஸ் டேர்ன் தி அதர் வே. லவ் மேரேஜ் தான் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்க, அவளே பார்த்து கட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இந்த கல்யாணம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் டிமாண்ட்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த டே. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, either way இட்ஸ் அ கேம்பிள். நீங்கள் லவ் மேரேஜ் இருந்தாலும் கேம்பிள், அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் கேம்பிள். அதெல்லாம் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். தட்ஸ் ஆல். அந்த காலத்தில் காதல் திருமணமெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இருந்தது அந்த காலத்தில். இப்போ காலமே எல்லாம் தலைகீழாய் மாறிவிட்டது. பெண்கள் அவர்கள் விருப்பப்படி யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தான் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறார்கள். அதற்கு பெற்றோர்களும் சம்மதித்து உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அந்த காலத்தில் காதல் திருமணம் அப்படின்னு சொன்னாக்க பெண்ணும் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியும் ஆணும் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியும் நினைப்பாங்க. வீட்டில் வந்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் வந்து தனியாகத்தான் வாழ வேண்டி இருக்கும். அதை யாரும் அங்கீகரிப்பது இல்லை. அதிலும் ஜாதி வேறுபாடுகள் இருந்தது என்றால் அவ்வளவுதான், அவர்களை சேர்க்கவே மாட்டார்கள். வீட்டில் அது மாதிரி ஒரு குழந்தை இருந்தது என்பதனையே மறந்து விடுவார்கள். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது ஈவன் மேட்ரிமோனியல்லே பார்க்கலாம், காஸ்ட் நோ பார் என்று போடுகிறார்கள், ரிலீஜனும் நோ பார். இப்பொழுது இன்னொரு புதுமை என்ன என்றால், உலகத்திலே எந்த நாடுகளில் இருந்தும் ஒரு மணமகள் கிடைக்கிறார்கள். அதனையும் பெற்றோர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு புதுமை தான். அவங்க சொல்கிறது தான் சார். யாரை வேணாலும் என்னையே 2ஆம் தரமாக தான் சார் கட்டி கொடுத்தாங்க. கட்டிக்க மாட்டேன்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் உங்களை சாவடிச்சிடுவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னுவாங்க. அவங்க சொல்கிறது தான் சார். மாப்பிள்ளையை கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ அவங்க சொல்கிறது தான், பொம்பளை பசங்க சொல்கிறது தான். இப்போ யார் பெரியவங்க சொல்கிறது கேட்குறாங்க. எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சா நாங்கள் தானே வாழ போகிறோம், நாங்கள் தானே இருக்கிறோம், எங்கள் இஷ்டம் தானே, நீங்கள் பார்க்குறத நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி. இந்த மாமியாருக்கெல்லாம் அவளுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும். ஒரு பணக்காரரை மாறிருக்கணும். என்ன ஒன்றும் பிரமாதம் இல்லை, அந்த பொண்ணு வசதி எல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும் அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கத்தான் இருந்தது. இப்போ வந்து அது நடக்காது. முக்கால்வாசி பேர் எஜுகேட்டட். ஸோ அது இன்னொன்று அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற இது போயிடுது. மாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மருமகள் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. அது இட் வாஸ் ஃபாலோட் பை மெனி ஃபேமிலி. இப்போ வந்து அதில் சேஞ்சஸ் வந்துடுது. இப்போ மாமியார் கூட தே ஷோ எ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தே ஹவ் பிகம் மாடர்ன் தெம்செல்வ்ஸ். அந்த காலத்து மாமியார் மருமக உறவு வந்து 2 குடும்பமும் எங்கே இருந்ததுன்ட்டு ஒரே வீட்டில் இருந்தால் அப்போந்தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தி வர்றது. பட் சில மருமக கொஞ்சம் ஒரு
பெரிய மனசு பண்ணி சரி அவங்களுக்கு வயசாச்சு அவங்கள நம்ம அனுசரித்து போகணுன்ட்டு நினைப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் 2 சைடும் சண்டை கட்டிட்டு எதிரி மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட். அது இப்போ அது எவ்வளவோ தேவையில்லை. ஒன்று வந்து மருமகளும் வேலைக்கு போகிறா, அதனால அவள் வீட்லேயே இருக்க மாட்டான் மாமியாருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் நச்சு பண்ணுறதுக்கு. பட் அப்படி இருந்தும் அந்த மருமக தான் சமையல் பண்ணும், அந்த வேலை எல்லாம் பண்ணுன்ட்டு மாமியார் நிறையா மாமியார் நினைக்கிறது உண்டு. சில மாமியாருக்கு வந்து ஏன் நம்ம பையனும் வேலைக்கு போகிறான், இந்த பொண்ணும் வேலைக்கு போகுது, அவன் ஹெல்ப் பண்ணான்னு அந்த ஆட்டிடியூடும் இருக்குது. அது கூடிக்கிட்டு வருது. மாமியாருனாவே எல்லாரும் நடுங்குவோம் அந்த காலத்தில். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனப்போ எங்கள் ஃபேமிலிஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போனேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல பேக்ரவுண்டில். எங்கள் மாமியார் ரொம்ப அருமையான மாமியார். நாங்கள் 2 பேரும் சிரிப்போம், ஒன்றா வெளியில் போவோம், நான் காரில் அவங்கள எங்கே அழைச்சின்னு போவோம். எங்கள் வீட்டில் தான் இறந்தே போனது அவங்க பெரிய மூத்த புள்ள கிட்ட. மரியாதை கொடுக்கணும், அது சரி. ஆனால் அவங்களும் ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம வந்து அதை ரிசென்ட் பண்ணக்கூடாது. ஒரு தாய் வந்து நம்மக்கிட்ட எதுனா சொன்னால் நம்ம கோச்சிக்கிறது இல்லையா, மாமியார் சொன்னால் ஏன் கோவம் வரும். ஆனால் இந்த காலத்தில் மாமியாருங்கெல்லாம் மருமகளை பார்த்து பயப்படுறாங்க. அது வேறு மாதிரி ஆயிட்டுருக்கு இப்போது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிடிவாதம், ஃப்ரீடம், எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அந்த இண்டிபெண்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டுருக்கு. இப்போ என் ஜெனரேஷன் மாமியாருங்கெல்லாம் நாங்கள்லாம் இன்டர்ஃபியரே பண்ணுறதில்ல. அவங்க எது சொன்னாலும் சரி, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம வீட்டில் வந்தால் கூட அவங்க ஃபேவரட் ஃபுட்டு இது அது அவங்களுக்கு இஷ்டமான இது, அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி தான் பண்ணோம். சொசைட்டி மாறிக்கினே போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது பெட்ரு. மாமியார்னாலே பயம் மாதிரி, அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துவாங்கங்கிற எண்ணம் வந்து ரொம்ப இருந்தது அந்த காலத்தில். பெண்கள் அந்த கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள். இப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. மாமியார் மருமகள்ங்கிற எண்ணங்களே கிடையாது. மருமகளும் தன்னுடைய பெண் என்கிற எண்ணம் வந்து இதெல்லாம் மாறியாச்சு. அந்த காலத்திலே மாமியார் என்றாலே ஏதோ ஒரு கொடுஞ்சூரி என்று சொல்லி வைப்பார்கள். மாமியார்களும் தான் எப்படி அடக்குமுறையில் அனுபவித்தோமோ அதனையே மருமகளுக்கும் சொல்வார்கள். இன்னொன்று வந்து அந்த காலத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை மாமியார்கள் தான் சொல்லிக் கொடுப்பார்கள். வீட்டிலே விட சமையல் நன்றாக செய்ய வேண்டும், குழந்தைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், வெளியில் அதிகமாக வந்து சமமாக பேசக்கூடாது ஆகிய போன்ற செய்திகள் எல்லாம் சொல்லும் பொழுது சில பெண்களுக்கு அது அந்த காலத்திலே கஷ்டமாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்தோமே ஆனால் சில மாமியார்கள் மருமகளை புரிந்து கொண்டு நடக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நிலைமை என்ன என்றால், இருவருமே விட்டு கொடுத்தால்தான் குடும்பம் நன்றாக நல்லபடியாக இருக்கும். ஏனென்றால் மாமியாரும் அதிகமாக வாயை திறக்கக்கூடாது, மருமகள்களும் அவர்களுடைய எல்லையை மீறாமல் இருந்தால் இப்பொழுது நன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த மாமியார் மருமகள் உறவு என்பது ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கட்டாயம் இருக்குது. நாங்கள் அந்த காலத்திலேன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய வயசானவங்க, அவர்கள் காலத்தில் வேறு. தற்பொழுது மருமகள்கள் படும் துயரங்கள் வேறு. இப்பொழுது சமமாக வேலை பார்க்கிறார்கள், இரவெல்லாம் வேலை பார்க்கிறார்கள். அவர்களை போய் காலையில் போய் வந்து பெட் காஃபி எங்களுக்கெல்லாம் போட்டு கொடுன்னுலாம் கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய 2 மணிக்கு தூங்கும் அவர்களை போய் காலையில் போய் எழுந்து சமையல் வேலையெல்லாம் செய்ய என்று சொல்வது முடியாது. ஆகவே மாமியார்களும் மருமகள்கள் தற்பொழுது உள்ள நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மருமகள்களாக வரும் சில வீடுகளில் நான் பார்க்கிறேன், ஏதோ மாமியார் என்றால் வேலைக்காரி, அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அதாவது அவர்கள் வேலைக்கும் போக மாட்டார்கள், ஆனால் இது மாதிரியாக ஏவுகிறார்கள் என்று சில பேர் வந்து குறைபட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த மாதிரியான நிலைமையும் மாற வேண்டும். எப்பொழுதுமே சம பங்கு மதிப்பு
இந்த போராட்டங்கள் மூலம்தான் உரிமையை பெற்றோம். இப்பொழுது அதை அந்த பெற்ற உரிமையை மதித்து போற்ற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்களுடைய சுய மரியாதையை இழக்காமல் அதே நேரத்திலே விட்டு கொடுக்கும் நிலைமையும் வேண்டும் என்று கருதுகிறேன். அரிசி அவங்க எடுத்து கொடுத்தா தான் சார் நாங்கள் சாப்பாடு ஆகணும். 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த அரிசி கொடுப்பாங்க சார். பருப்பு, மிளகாத்தூள், புளி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க சார். அவங்க எங்கள் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் சாப்பாடு ஆக்க முடியாது சார். அடுப்பு தான் சார். அப்போல்லாம் புருஷன் வந்து பேசினா அவங்ககிட்ட என்ன பேச்சு, அதுங்காட்டியே நீங்கள் வேறு வேலை செய்யலாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் என்ன பேசிக்கிட்டே கிடக்குறீங்க. இப்போ மருமகளுக்கு தான் பயப்படுறோம் மாமியார். இப்போ என்ன செய்கிறது சார்? சாதா ஒன்றும் விசேஷமாக ஒரு ஃப்ராக்கு கவுன் அப்படின்னு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாவாடை சட்டை போடுவாங்க. அது தாவணின்னு விட்டு அது ஹாஃப் சாரின்னு சொல்லுவோம் நாங்கள். அது போடுவாங்க. அப்போ சென்னையில் பெரும்பாலும் புடவை தான் எல்லாரும் உடுத்துனாங்க காலேஜ் போகும்போதெல்லாம். ரொம்ப சிட்டியில் ஒருவேளை பெண்கள் இந்த சல்வார் கமீஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து காலேஜ்லலாம் 10% கூட இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தா காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் பார்த்தா ஒருத்தரும் புடவை கட்டுறாப்புல இல்லை. அவங்க சல்வார் கமீஸ், சுடிதார் கமீஸ் போடுறாங்க, இல்லாட்டா பேண்ட் போடுறாங்க. ஒரு தப்புமே கிடையாது. ஆனாலும் நம்ம ட்ரெஸ் பண்ணுற வகையை நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு டைட்டாக ஸ்லீவ்லெஸ் அதெல்லாம் போடுறது, நம்ம எங்கே போகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நாங்கள்லாம், எங்கள் அப்பா வந்து டாக்டரு, ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருந்தாங்க எங்கள் ஃபேமிலி. ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி உட்கார முடியாது. முந்தாணி எடுத்து இந்த ஷோல்டரை கூட கவர் பண்ணின்னு தான் அடக்கம் உடக்கம்னு வாங்கும். இப்போ வந்து காலம் மாறி போச்சு. ஒருவேளை நான் ஓல்ட் ஃபேஷன்ட் போல் இருக்குது. பெண்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் இதுவும் வந்து ஃப்ராங்க்லி எனக்கு பிடிக்கல. அவங்க வந்து வெஸ்டர்ன் ஃபேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கல்ச்சர், நம்ம இது வேறு. கல்யாணத்துங்களுக்கு கூட ஒரு இதுவே இல்லை. எதோ போட்டுன்னு வராங்க, ப்ளவுசஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி. அண்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க சொன்னாக்க கூட கேட்க மாட்டாங்க, விட்டுடுறாங்க. அவங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃப்ரீடம். நான் என்ன சொல்கிறேன்னா, கேர்லெஸ்ஸாக ட்ரெஸ் பண்ணாக்கா அது வந்து இட் இன்வைட்ஸ் ட்ரபிள். நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. பாவாடை தாவணி தான் போட்டுக்கணும், அப்புறம் புடவை தான் கட்டிக்கணும். மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க சொசைட்டியில். இப்போது பெண் என்ன விருப்பப்படுகிறாளோ அவள் இஷ்டப்படி இருக்கிற மாதிரி தான் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். முன்பெல்லாம் ஆடை என்றால் ஒரு அழகான ஒரு பாவாடை, தாவணியும் எடுத்து எப்படி இருக்க வேண்டும், எப்படி வந்து சொருகி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பள்ளிகளிலேயே சொல்லுவார்கள். இப்பொழுது தலைமை ஆசிரியர்கள் சிலர் சொல்கிறார்கள், அம்மா சுடிதார் கொஞ்சம் சரியாக போட்டுக்கிட்டு வாம்மா என்று சொன்னாலே அவர்கள் சீறுகிறார்கள். இப்பொழுது இருக்கும் மாணவர்கள் கேட்பதில்லை என்கிறார்கள். உண்மையிலேயே ஆடை கலாச்சாரம், சில ஆடைகள் நம்முடைய கலாச்சாரத்திற்கு பொருந்தியதாக இருக்கிறது, சிலது சௌகரியமாக இருக்கிறது, அதுவும் உண்மை. ஆனால் ஆபாசமாக இல்லாது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று இப்பொழுது நினைக்க தோன்றுகிறது. புடவை தான் கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம். இப்போ பாரு, சுடிதார் என்ன, ஸ்கர்ட் என்ன, பேண்ட்டு ஷர்ட் என்ன, அவங்களுக்கு லிப்டிக்குன்னா அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாதே சார். இந்த சாந்து எடுத்து வைக்கிறதோடு சரி அப்போ இருக்கிற பசங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸுனாக்கா இப்போ என்னோடய வயசே பாய் நான் தெரிஞ்சவளாக இருந்தாக்கா நான் நிறையா கோலி விளையாடுவேன். மறுபடியும் இன்ஃபேக்ட் ஐ ஃபெயில்டு ஒரு தடவை. ஸோ அதெல்லாம் விளையாடுவேன். சார் நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாரும் there's no இது. இன்ஃபேக்ட் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி எலிஜிபிள். ஸோ இன்ஃபேக்ட் he used to say, ஒன்று பார்க்கறதுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு போனார் அப்படின்ட்டு. சாதாரணமாக நண்பர்கள் வந்து தாய் தான் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க நண்பர்கள் இருப்பாங்க. அந்த சர்க்கிளுக்கு வெளியே ஜாஸ்தி இருக்கா. ஸ்கூலில் கூட படிக்கிற பசங்க இருப்பாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதோ அவங்க வீட்டுக்கு போகிறதோ அந்த குடும்பத்தை பொறுத்து இருந்தது. என்ன ஜாதியோ எப்படி சாப்பாடு கொடுப்பாங்களோ அதெல்லாம் இருக்கும்.
இப்போ அந்த அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னொன்றும் இந்த காலத்து பிள்ளைகளும் போமா அவன் என் ஃப்ரெண்டு நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டு பண்ணலாம், அதுவும் இருக்கு. பெண்கள் நண்பர்கள் வைத்து கொண்டார்கள், ரொம்ப உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள். ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் கூட நான் டச்சில் இருக்கேன். நான் இப்போ இருக்கிற பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அம்மா அப்பா கூட ரெண்டாம் பட்சம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அந்த மாதிரி இருக்காங்க இப்போ இருக்கிற காலத்தில். 16-18 வயசு ஆச்சுன்னா கூட வேலைக்கு ஜாஸ்தி அனுப்ப மாட்டாங்க. அன்லஸ் ரொம்ப கீழ்த்தரமாக இருந்து முடியாதவங்களாக இருந்தாக்க ஏதாவது குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் கிடையாது. அவ்வளவு அதிகம் அனுப்ப மாட்டான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட் த டொமஸ்டிக் ஃப்ரெண்ட், அதுதான் அந்த மாதிரி இருப்பான். அவ்வளவு படிச்சுட்டும் அவள் வேலைக்கு போகாமல் இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட்ஸும் இருக்கலை. இல்லை இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறா எல்லாம். அது ஒன்றும் இந்த இன்லாஸ் டோன்ட் அப்ஜெக்ட் டு தட் அண்ட் ஆல். இப்போ நான் வளர்ந்த காலத்தில் எங்கள் அப்பா எனக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா எனக்கு இந்த மெடிக்கல் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, மிகவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அவர் அனுப்ப மாட்டார். பெண்கள் எல்லாம் ஹோம் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும், நீ நீடில் ஒர்க் கற்றுக்கிறியா கற்றுக்கோ, உங்கள் அம்மா கிட்டேருந்து டெய்லரிங் கற்றுக்கிறியா கற்றுக்கோ, ஆனால் நீ வெளியிலலாம் போகக்கூடாது. பெண்கள் வேலை செய்கிறது அந்த காலத்தில் பிடிக்காது அவங்களுக்கு. ஜாபுக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படின்னு. இந்த காலத்தில் எல்லாம் மாறி போச்சு. எனக்கு அபிப்பிராயம் என்னன்னா, பெண் குழந்தைங்க படிக்கணும், முன்னுக்கு வரணும். இப்போ நம்மளுக்கே எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அ உமன், நம்மளுக்கு விமன் பிரைம் மினிஸ்டரும் இருந்தது. அந்த ஜெண்டர் பயஸ் இப்போ இல்லை. பெண்களோ ஆண்களோ எது இருந்தாலும் அவங்க நல்லா படிக்கணும். முன்னெல்லாம் பெண்கள் வேலை பண்ணால் இப்போ ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஆண்கள் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள. ஓ இந்தம்மாக்கு என்ன தெரியும், ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் அ உமன், அந்த கேவலமாக பேசுவாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. அ உமன் கேன் கமாண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். இப்போ இது ஒரு ரொம்ப நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு. முன்ன பேரண்டிங் the onus fell on the woman. அம்மா தான் எல்லாம் பண்ணோம். அது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து, இல்லை பிறந்தப்போ நாப்பீஸ் மாற்றுறது, குளிப்பாட்டுறது, ஸ்கூலுக்கு லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம். அப்பா அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஹலோன்னு இது பண்ணுவாங்க, கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். அப்பா அவங்கள பார்த்து பயப்படுவாங்க அந்த காலத்தில். இப்போ ரொம்ப மாறி போச்சு. இந்த ஃபாதர்ஸ் they play a big role in bringing up the children. அந்த நாப்பீஸ் மாற்றுறதுலேருந்து, அந்த குழந்தைங்க அழுதா ராத்திரி பார்த்துக்கிறதுலேருந்து, அவங்கள தோள் மேலே வச்சுக்கிறது, நான் ஆடுறது, இது பண்ணுறது, அது ஒரு ரொம்ப நல்ல சேஞ்ச். ஏன்னா ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. பிள்ளை வளர்ப்பில் அந்த காலத்தில் பெண்கள் ஒரு மிஷின் மாதிரி குழந்தைகளை பெற்று போடும் நிலைமை இருந்தது. எங்கள் பாட்டியை எடுத்துக்கொண்டால் 15 குழந்தைகள். எங்களுடைய அம்மா அந்த தலைமுறையை எடுத்துக்கொண்டால் 4 பேர். இப்பொழுது எடுத்துக்கொண்டால் 2 ஆள், நாம் 2 நமக்கு ஒருவர் என்ற நிலைமை படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தையை நன்றாக படிக்க வைத்தால் போதும் என்ற நிலைமை உள்ளது. அந்த காலத்திலே எந்த அப்பாக்களும் அமர்ந்து பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள் என்ற சரித்திரம் கிடையாது. ஏதோ அம்மா சில நேரம் எந்த பள்ளிக்கு போகுதா சரியாக போகுதான்னு பார்ப்பார்கள், அவ்வளோதான். அப்பாவுடைய கடமை குழந்தை வளர்வதில்லை, அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலைமை அன்று தான் அவர்கள் கண்ணையே முழித்து பார்ப்பார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. நிறைய பெற்றோர்கள் கணவன்மார்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டி செல்கிறார்கள், படிப்பு அமர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸில், மற்றபடி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில், இதெல்லாம் எல்லாம் இப்பொழுது கணவன்மார்கள் அதிகமாக குழந்தைகளை அழைத்து வருகிறார்கள். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் டேன்னா கூட அம்மாக்கள் தான் போக வேண்டும், எந்த அப்பாக்களும் வரமாட்டாங்க. இப்பொழுது அப்படி இல்லை, இருவரும் வருகிறார்கள், அல்லது பகிர்ந்து கொண்டு
குழந்தைகளை வளர்க்கிறார்கள். அப்போ அவங்க போயிடுவாங்க கைனி கட்டுக்கு, அவ்வளோதான். நாங்கள் தான் பார்த்து செய்யணும். அவங்க இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு வாங்கி கொடுப்பாங்களே கண்டி, பொம்பளை பசங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இப்போ நம்மளா பார்த்து செஞ்சால் தான் நாம தான் சார் இது பண்ணுவோம். இப்போ தானே இது எல்லாம் சென்னையில் அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, கூட மாட வேலை செய்கிறாங்க. அப்போல்லாம் யார் சார் ஆம்பளை வேலை செஞ்சான்? இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டாபிக் இது. அந்த காலத்து பெண்கள் லக்கியா இல்லை இந்த காலத்து ஜெனரேஷன் லக்கியான்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா ஈச் பர்சன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஒன்ஸ் ஜெனரேஷன். அந்த காலத்தில் பெண்களோ ஆண்களோ இன்னும் வந்து சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சோ அது பண்ணாங்க. அண்டு ரொம்ப சொசைட்டியில் ரூல்ஸ் எல்லாம் உடைக்க மாட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. அண்ட் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. இந்த காலத்தில் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எது இஷ்டம் அவங்களுக்கு எது இஷ்டமோ பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் எதனா சொன்னால் அட சும்மா இருமான்னுவாங்க. எனக்கு என்னமோ என்ன தோன்றுதுன்னாக்கா, ஒருவேளை நான் அந்த காலத்து ப்ராடக்ட்னு நான் அப்படி பேசுகிறேன். we were very happy. எனக்கு வந்து இப்போ கூட எங்கள் அப்பா எங்களை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தது, எங்களுக்கு கொடுத்த வேல்யூஸு, எங்கள் அம்மானுடைய எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களை கவனிச்சுப்பாங்க, பார்க்குவாங்க. ஐ திங்க் we were very happy. இந்த காலத்தில் இப்போது நிறைய பேர் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறாங்க, கவுன்சிலிங்க்கு போகிறாங்க. எதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை. ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பாங்கன்னு அது எனக்கு தோன்றுது. பெண்களில் யார் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் சொல்லுவோம் அந்த காலத்து பெண்கள் தான் அதிர்ஷ்டசாலி. இந்த காலத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 1008 பிரச்சனைகளோட அவர்கள் வீடு, குடும்பம், பிள்ளை பேர் எல்லாமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் நிலைமை உள்ளது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இன்னொன்று, அந்த காலத்திலே பிள்ளைகள் பெறும்பொழுது பெற்றோர்கள் அல்லது மாமியார் உடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கும். தாத்தா பாட்டிகள் குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள். இப்பொழுது இருக்கும் தாத்தா பாட்டிங்க வந்து யாருக்கும் வந்து நம்பர் 1 பொறுமை இல்லை. இன்னொன்று, நாங்கள் என்ன வேலைக்காரங்களா, நாங்கள் ஏன் இந்த குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. என்னுடைய இதே எடுத்துக்கொண்டோமே ஆனால் என் பிள்ளைகளை எங்கள் அம்மா அப்பா வீட்டில் தான் வச்சு அப்பப்போ தினமும் அழைத்து கொண்டு சென்று விட்டு வருவேன். அப்பொழுது ஜப்பானில் இருந்த ஒரு என்னுடன் பணியாற்றிய ஒரு பெண்மணி அவர் சொன்னார், த இண்டியன்ஸ் particularly Tamilians are very fortunate to have your parents to take care of your children என்று கூறினார்கள். உண்மைதான். அந்த மாதிரியான ஒரு பெற்றோர்கள் இல்லை என்றால் நாங்கள் சம உரிமை என்று அலுவலகத்திற்கு சென்று அலுவலகத்திலிருந்து இரவு பகல் பாராமல் வேலை செய்ய முடியாது. ஆனால் இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்களா? இல்லை இப்பொழுது இருக்கும் மாமியார்கள் அல்லது அம்மாக்களுக்கு வந்து அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து கொள்வது என்பது ஆயா பணி போன்று நினைக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆகவே நான் சொல்வேன், நாங்கள்லாம் ஃபார்ச்சுனேட். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பசங்கள்லாம் ஒன்றும் தெரியாது சார். உண்மையிலேயே அதுங்க பாவம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குங்க ஊர் நாட்டிலெல்லாம். இப்போ சென்னையில் இருக்கிற பசங்களை நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு வார்த்தை சொன்னால் கேட்குதுங்களா? நான் படிச்சுட்டேன், நான் வேலைக்கு போகணும், நான் அங்கே போகணும், நான் 9 மணிக்கு தான் வருவேன், நான் 8:30 மணிக்கு நீ சொல்கிற மாதிரிலாம் நான் 5 மணி வேலையை விட்டு நான் வர முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அப்போல்லாம் வேலைக்கு போகிறோம், அரைப்பா அரைக்கிறோம், களை வெட்டுறோம், நடு நடுறோம், 6 மணிக்கு விட்டுருவாங்க, வீடு தான். அதோட எங்களுக்கு வேறு வேலை கிடையாது. இப்போ சென்னையில் இருக்கிற பசங்க அப்படி கிடையாது. அவங்க ஃப்ரெண்டுங்க கூட பேசுகிறது என்னமோ, அதை செய்கிறது என்னமோ, இதை நான் படிச்சுட்டேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னுங்க. அப்போல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க சார். வீடு வந்துடணும் 6 மணி ஆனால் வேலை செஞ்சுட்டு. எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விமென்ஸ் டே, அதனால பெண்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.